தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் பாருங்க, வேதம் இப்படியா சொல்லுகிறது, என் மேலே, எனக்குள்ளே, என்னை சுற்றிலும், என் நடுவிலே இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார். அப்ப சாட்சி உறுதிப்படுத்துகிறது, நம் மேலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், இங்கே வாசமாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. சரி, இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேச போனோம் அப்படின்னா, அதை தான் பேச போறேன். நீடிய பொறுமையை பற்றி பேசலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். நீங்க பொறுமையா உட்காந்துருந்தீங்களே, நீண்ட பிரசங்கம், அதனால பொறுமையாக அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நீண்ட பொறுமை, நீடிய பொறுமை, லாங் சஃபரிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. பாருங்க, நம்மளுக்கு பொறுமையே இருக்கிறது கஷ்டம், பொறுமையா இருக்கிறது இல்லை. சுடுது மடிய புடின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி, சுடுது மடிய புடி. பொறுமைக்கு உதாரணம் என்னன்னா, நீங்களா பொறுமையா இருக்கிறீங்களா? நீங்க தானே உதாரணம். அப்போ ஆனா பொறுமைக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எருமை. ரொம்ப கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அது சொல்ல போறேன். எருமை தான் பொறுமையா இருக்குமா? இன்னொன்னு அதை பத்தி சொல்லும் பொழுது திக் ஸ்கின் என்று சொல்லுவார்கள், தடித்த தோல். ஏன்? மழையில் அப்படி போச்சு, அப்படியே அது பாட்டுக்கு போகும், வெயிலையும் போகும், வெயிலையும் போகும், மழையிலையும் போகும். அப்போ அதுக்கு பொறுமை ஜாஸ்தி. இன்னொரு அனிமல் உதாரணம் இருக்குது, என்னது? ஆமை. யார் சொன்னா? ஆமை மாதிரியே சொல்றீங்களே மெதுவா. ஆமை